கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபிராமிக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு அவங்க திரும்பவும் குணமாகி வீட்டுக்கு வரணும்னு எல்லாரும் வேண்டிட்டு இருக்காங்க. இந்த ஐஸ்வர்யா அச்சச்சோ பசி மட்டும் தாங்க முடியாது, வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாதுன்னு அத்தை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எப்படியோ அத்தையை எல்லாரோட வேண்டுதல்ல திரும்பி வந்துருவாங்க. ஆனா நம்ம பசியை யாரால தாங்கிக்க முடியாது. நம்ம போய் நல்ல ஒரு கட்டு கட்டிட்டு வந்து தான் தெம்பா நிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல வேண்டிய ஐட்டம் எல்லாம் நான்வெஜ்ஜா சொல்லி அப்படி ஆர்டர் பண்ணி ஆஹா எச்சில் ஊறுது, இதையெல்லாம் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமே. ச்சே, கவா கவான்னு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்து என்னத்தை கண்டோம். நல்லா பசி அடங்க சாப்பிட்டு போட்டு அப்புறம் போய் தெம்பா அத்துக்கிட்ட போய் நினைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லா ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வாட்டருக்காக அருண் அந்த பக்கம் வந்துடுறாரு. தண்ணி வேணும்னு வர்றாங்க. அந்த முதலாளி கூட இறக்கப்பட்டு என்னங்க உங்கள் வீட்டில் யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஆமாங்க எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நீங்கள் அந்த கற்பனுக்கு காணிக்கை எடுத்து கட்டி வச்சுட்டு உங்கள் அம்மா ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கங்க, கண்டிப்பாக நல்லாவே குணமாகி வந்துடுவாங்கன்னு கூட சொல்கிறாங்க. இந்த பக்கமா சரி உட்காந்து ரிலாக்ஸாக தண்ணியை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அருணும் உட்காந்து தண்ணியை குடிச்சு போட்டு திரும்பி வர்றாங்க. அவருக்கு ஒரு சந்தேகம், ஐஸ்வர்யா அங்கே ஹாஸ்பிட்டலில் காணா, அநேகமாக ஹோட்டலாக தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான்னு நினச்சிட்டாரு போல இருக்குது. கரெக்டாக இங்கே வந்து பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா வச்சு சாப்பிட்றத பார்த்துட்டு அடைச்சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, அம்மா அப்படி கிடக்குறாங்க, உனக்கு இந்த ஐட்டம் எல்லாம் தேவைதானாங்கிறாங்க. எங்க நல்ல பசி எடுத்தது, அதான் பசிக்காக கொஞ்சம் சாப்பாடு ஆர்டர் பண்ணேங்கிறாங்க. இது பசிக்காக சாப்பிட்ற ஆர்டர் மாதிரியா தெரியுது. சரி சரி, ஒரு வெட்டிட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்பாடா இனி தைரியமாக சாப்பிட்லாம் அப்படின்னு திருப்தியாக சாப்பிட்றாங்க ஐஸ்வர்யா. அங்கே போய் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சிடுறாங்க. தீபா கடைசியில் அவங்க தாலியவே கழட்டி வச்சிடுறாங்க. அத்தே நீங்கள் குணமாகி வந்து உங்கள் பையன் கையில் கொடுத்து நீங்கள் எங்கள் 2 பேர்ட்டையும் ஆசீர்வாதம் பண்ணி இந்த தாலியை கட்ட சொல்லி கட்டினா தான் நான் என் கழுத்தில் இந்த தாலியை கட்டிக்குவேன். அது வரைக்கும் உங்களை எதிர்பார்த்து நாங்கள் விரதம் இருப்போம், வேண்டுதல் இருப்போம்னு தீபா ஒரு பக்கம் புலம்பி தள்ளிடுறாங்க. அவங்க செஞ்ச காரியத்தை பார்த்து அங்கே இருந்த எல்லாரோட மனசும் அப்படியே கலங்கி போய் நிற்கிது. ரியாவை போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரியா புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க, அபிராமிக்கு மட்டும் குணமாகி வீடு வர வரைக்கும் நம்மளை தேடிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அது வரைக்கும் எங்கேயாவது சேஃபாக இருக்கணுமே, எங்கே இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யாவோட ஞாபகம் தான் வருது. ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எனக்கு செலவுக்கு பணமும் வேணும், தங்கறதுக்கு இடமும் வேணும்னு மிரட்டுறாங்க. அச்சோ, ஏற்கனவே போலீஸ்க்கும் சரி எங்கள் வீட்லேயும் சரி என் மேலே ஒரு கண்ணாவே இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன், அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கையும் அம்பேன் ஆயிருங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இப்போ நேரில் வரப்போகிறேன், நீ எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியா அவங்க தலை முக்காட்டை போட்டுக்கிட்டு அப்படியே இந்த ஐஸ்வர்யா இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துடுறாங்க. அபிராமி இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க. ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. பார்த்ததும் ஐஸ்வர்யா பதறாங்க. அச்சோ ரியா இங்கே எதுக்கு வந்த, உன்னை வலை வீசி போலீஸ் தேடிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லை கார்த்தி கண்ணிலையோ இல்லை என் புருஷன் கண்ணோ இல்லை ஆனந்த் கண்ணிலையோ பட்டுட்டேன், அவ்வளவுதான், உன் ஜோலி முடிச்சதும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையும் போச்சுங்கிறாங்க ஐஸ்வர்யா. போனா போகட்டுமே, எனக்கே வாழ்க்கை இல்லாத போது உனக்கு மட்டும் வாழ்க்கை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, இங்கே பாரு, அப்படியே நான் மாட்டிக்கிட்டனாலும் உன்னை தான் காட்டி கொடுக்க போகிறேன், இல்லை நானே மனசு மாறி நானே போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் சரண்டர் ஆயிட்டினாலும் அப்பவும் உன்னை தான் நான் காட்டி கொடுக்க போகிறேன், நீ தான் அபிராமியை சுட்டு கொல்ல தலை சொன்னேன்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக நம்புவாங்கன்னு ரியா மிரட்டுறாங்க. ஏ ரியா, நீ நிலைமை தெரியாமல் பேசிட்டு இருக்கிற, எங்கள் அத்தையை சுட்டுறது மட்டும் இல்லாமல் இப்போ என்னையும் வந்து மிரட்டிட்டு இருக்கிறியா, என்ன நடக்கும் தெரியுமா, உனக்கு மட்டும் நான் அடைக்கலம் கொடுத்தேன், அவ்வளவுதான், நான் எங்கே போய் அடைக்கலம் கொடுப்பேன், எனக்கு எந்த வீடு தெரியும் யாரை தெரியும்னாலாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம், உங்கள் அம்மா வீடு இருக்குல்ல, ராஜேஸ்வரி வீடு, அந்த வீட்டில் என்னை கொண்டு தங்க வச்சுக்கிட்டேன்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுங்கிறாங்க ரியா. அச்சோ, எங்கள் அம்மா வீட்டிலையா, இது மட்டும் என் வீட்டு ஆளுங்க யாருக்காவது தெரிஞ்சது அவ்வளவுதான், என்னை உண்டு இல்லைன்னே பண்ணிடுவாங்க தெரியுமா, அதுவும் உனக்கு போய் அடைக்கலம் கொடுத்தேன் அவ்வளவுதான், ஆனது தலகுல கட்டி தோலை உரிச்சு தொங்க விட்டுட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க சொல்லிட்டு போயிடுவாண்டி. ஏய், நானே இப்போ தான் மன்னிப்பு கேட்டு உள்ளே வந்து நுழைஞ்சிருக்கிறேன், இந்த குடும்பத்தில் வாழ்க்கையில் வாழலாம்னு வந்திருக்கிறேன், இப்போ தான் கொஞ்சம் மனசு தெரிஞ்சு எங்கள் அத்தை நல்லா பொழைச்சி வந்தால் போதும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், இப்போ போய் எனக்கு இப்படி ஒரு ஆப்பு வைக்கிறியேன்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் மூக்கால் அழுவுறாங்க. ஐஸ்வர்யா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என் கூட இவ்வளவு நாளாக கூட்டு சேர்ந்தியல, இப்போ மட்டும் நீ தப்பிச்சு நீ மட்டும் அந்த வீட்டில் வாழலான்னு நினச்சி ஆசைப்பட்டேன், என்ன அர்த்தம், நானும் தானே அந்த வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டேன், என்னோட ஆசையெல்லாம் நிராசையாக போயிடுச்சுல்ல, இப்போ என்னை காப்பாத்துறதுக்கு நீ அடைக்கலத்துக்கு ஒரு வீடு கொடுக்க போறியா இல்லையா, செலவுக்கும் பணம் வேணும், வீடும் தங்கறதுக்கு வீடு வேணும்னு கேட்குறாங்க ரியா. என்ன ஐஸ்வர்யா, நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்கிற, என்ன வீடு கொடுக்குற மாதிரி கொடுத்து என்னை மாட்டி விடலான்னு நினைக்கிறியா, அப்படி மட்டும் மாட்டி விட்ட காலத்துக்கும் நீ அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது, அது மட்டும் ஜாக்கிரதையாக நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க ரியா. இவ கூட சாவகாசம் வச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா சரி சரி எங்கள் அம்மா வீட்டை விட்டு தொலைக்கிறேன், போய் இருந்துக்கோ, கொஞ்ச நாள் இருந்துட்டு நீ வேறு பக்கம் போயிடணும், ஆனால் எக்காந்த கொண்டு என்னை மட்டும் காட்டி கொடுத்துடாதேன்னு கேட்டுக்கிறாங்க ஐஸ்வர்யா. சரி, நான் தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க ரியா. ஐஸ்வர்யாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் ஒரே எபிசோடில் பார்க்கலாம்.